வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெறும். 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழா இன்று கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் வாராகி அம்மன் ஒரு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். மாலையில் தினமும் கலை நிகழ்ச்சி நடைபெறும். ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு அம்மன் பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து கொண்டனர். திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பெரிய கோயில் தான் நம்ம தஞ்சையை பொறுத்த வரைக்கும் விசேஷமானது, உலக பிரசித்தி பெற்றது. அந்த கோவிலில் இன்னைக்கு வராகி அம்மனுக்கு இந்த ஆணி அமாவாசையில் காலை ஹோமத்தோட தொடங்குவாங்க. இன்னையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு சாமிக்கு அலங்காரம் நடக்கும். குங்கும அலங்காரம், மஞ்சள் அலங்காரம், ஸ்வீட்டு, பூ அலங்காரம். கடைசி நாள் அன்னைக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுவாமி வலம் வரும். தஞ்சாவூர் 4 வீதியிலையும் வராகி அம்மன் வீதி உலா மிக சிறப்பாக நல்லா இருக்கும். இந்த 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா வராகிக்கு வேண்டிட்டு சாமி ஆண்களும் சரி பெண்களும் சரி மாலை அணிவிச்சு இந்த 10 நாளில் விரதம் இருந்து அந்த 10வது நாள் சாமி வீதி வரும்போது அவங்களும் முளைப்பாரி எடுத்துட்டு அவங்கவுங்களும் வேண்டிட்டு பூ கொடுப்பாங்க. எவ்வளோ வேண்டுதல் இருக்கோ அந்த அளவுக்கு பூ கொடுத்து சாமியை 4 வீதி விரதம் எடுத்து செய்வாங்க. அது விசேஷமா இருக்கும் ரொம்ப. உறையூர் வேக்காளியம்மன் கோவிலில் ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு உற்சவ மண்டபத்தில் வேக்காளியம்மனுக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அம்மன் எழுந்தருளினார். அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். ஆண்டுதோறும் ஆணி மாதம் அமாவாசையில் துவங்கி 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா கொண்டாடப்படும். இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தேனி கணேசகந்த பெருமாள் கோயில் வாராகி அம்மனுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் வாராகி அம்மன் பாடல்கள் பாடி மனமுருகினர்.